Hi, hello, brothers and sisters. இன்னைக்கு நம்ம பார்க்க போற anime I am giving the description Noble Lady I rescued her cross house in Nottingham. Season 1ல எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு புதுசா யாராவது வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கங்க. கீழ இருக்க ஆபீஷியல் சோஷியல் மீடியா லிங்கை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த எபிசோட் நார்மலா தான் போகும். நெக்ஸ்ட் எபிசோட் இதை விட நல்லா இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட் எடிட் பண்ணி நாளைக்கு நான் ஒரு 3 வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே गाइस, ஃபாலோலாம் பேசாம எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல இந்த ஃபெனிரும் நம்ம கூட வரட்டுமே. இதை நீங்க கூட்டிட்டு போலாம். இது உங்க கூட வரணும் வரட்டும். எங்களோட ஃபேமிலியில ஜாயின் பண்றதுக்கு உனக்கு ஓகேவா? அதுவும் எனக்கு ஓகேன்னு சொல்லி தலையாடுது. சார்லட் ஃபேமிலியான்னு கேட்கல. ஆமா ஃபேமிலி தான் சொல்லவுமே சார்லட் வைக்கப்படுது. அச்சோ சார்லட் என்னாச்சு? என்ன ஒரு கியூட் கப்புள்ஸ். அப்படியே அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கல, நடுவில் ஒரு மிருகம். யாராதுன்னு பார்த்தா அது அதே மிருகம் தான். இந்த மெர்மெய்ட் பண்ணணும் டாடா சொல்லிட்டு திரும்ப ஹனிமூனுக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுது. வீட்டுக்கு வந்த அப்புறம் இந்த உல்ஃபோட பேர் வந்து லூ. ஓகேவா, லூன்னு வச்சுக்கோங்க. லூ சார்லட்டோட நல்லா பழகிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோவை பார்த்தா மட்டும் அது குலைக்குது. அதுக்கு கோட்டு ஷோ வந்து என்ன நீ சார்லட்டோட ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து லூ பண்ணிட்டானா. நம்ம ஹீரோ இல்லைன்னு சொன்னாலும் மனசுக்குள்ள அப்படிதான் நினைக்கிறான். அப்படியே 2 பேரும் வெளியே போய் பாக்குறாங்க. லூவும் சார்லட்டும் நல்லா விளாண்டு இருக்காங்க. சார்லட் ஆலன் எனக்கு மேட்சிக் எதுக்கு தர முடியும்? ஹீரோ முஞ்சியை பார்த்துட்டு சரி ஓகேன்ற. ஹீரோ எல்லா மேட்சுமே சொல்லி தரான். நைட்டும் பகலும் பார்க்காம எல்லா மேட்சுக்கும் சொல்லி தரான். அதை கத்துட்டு நம்ம ஹீரோயின் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்க பாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போட்ட மேஜிக்கால லூ நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செய்வான். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செய்யறான். ஹீரோ பாராட்டுறான். ஃபர்ஸ்ட் டைம்லேயே கரெக்டாக பண்ணிட்டேன்னு பாராட்டுறான். அப்பதான் கோட் சொல்றான். ஒரு விதத்தை பார்த்தா பீஸ்ட் கம்யூனிகேஷன் மேஜிக்கை கற்றுங்க போல. அப்படின்னா அது ஒரு ரேர் டைப்பான மேஜிக்கா நம்ம ஹீரோ. ஆமா ரேர் தான். ஹியூமன் மாதிரி பீஸ்டையும் பேச வைக்கலாம். அப்பதான் ஹீரோ லூ கிட்ட கையை கொண்டு போறான். அது கடிக்க வருது. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாது லூன்றாங்க. அதுக்கு அப்படியே சோகமா மூஞ்சி தொங்க போட்டு வச்சுக்குது. ஹீரோயின் லூ பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், பரவாயில்ல விடு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்பதான் ஹீரோயின் கோட் பார்த்து கேட்கல, நீ மட்டும் எப்படி ஹியூமன் லாங்குவேஜ் பேசுறேன், நான் வந்து கத்துக்கிட்டேன், கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன் அப்படி சொல்லுது. என்னது கத்துக்கிட்டேன் சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஆச்சரியப்படுறாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சரி ஓகே நான் அந்த மேஜிக்கை போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேஜிக் வேலை செய்து நம்மளும் வந்து நல்லாவே பேசுகிறான். ஹீரோ வந்து நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயினை. அப்போ தான் கோட்ரிஸ் வந்து கொஞ்சம் லூவை பாரு, லூ முறைக்கிறான். ஹீரோ மைண்ட் வாய்ஸ் நான் என்னையா பண்ணேன், ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கான். ஹீரோ அப்படியே மேஜிக் வச்சு ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணி தரான். அங்கே எல்லாரும் போய் விளாண்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லூ உள்ள போவான்னு பார்த்தா கோட்ரிஸ் உள்ள போய் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். நீ என்னடா அங்கே பண்ணுற, ஒழுங்குமுறையாக வெளியே வாடான்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். நீ சொன்னா நான் ஏன்டா கேட்கணும்னு சொல்லிட்டு அது நீச்சல் அடிச்சிட்டு இருக்கு. அப்படியே லூ உள்ள இறங்குறான். ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு சரி ஹாப்பியாக இருந்தா ஓகேன்றான். இங்கிட்டு பார்த்தா கோட்ரிஸ் திடீர்னு ஒரு பொண்ணா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். இதை பார்த்துட்டு 3 பேருக்கும் ஒரே ஆச்சரியம். நீ ஒரு பொண்ணா அப்படின்னு ஹீரோ கேட்கறான். ஆமானுங்கிறான். ஹீரோ ஓரமாக ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு அப்படியே ஹீரோயினை பார்த்து லவ்ல விழுகிறான். டே ஆளை இதெல்லாம் கட்டுப்படுத்தி அவனு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள சொல்றான். இருந்தாலும் ஹீரோயினை பார்க்கல அது அவனுக்கு அப்படி தோணலை. இப்படியே விட்டாது என் ஆட்டுக்கு தான் ப்ராப்ளம். ஹீரோ டக்குன்னு சொடக்கு போட்டு ஒரு டவலை வர வைக்கிறான். அப்படியே ஹீரோயின் 2 பேரும் பேசிட்டு கேள ஹீரோயின் வந்து கேட்குறாங்க நீ இருக்க முன்னாடி இந்த மேன்ஷன்ல யார் இருந்தாங்க, ஒரு எல்ஃப் இருந்தாங்க கேள்விப்பட்டேன், அவங்க வந்து இப்போ காணாம போயிட்டாங்க, ஒரு மறைஞ்சிட்டாங்க அப்படி சொல்றான். சில ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்டேன், அவங்க ஏதாவது தவறான மேஜிக்கை பயன்படுத்தி அவங்க மஷ்ரூம் மூலமா மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒரு ரைட்டர் இன்னமும் கதை எழுதி கோஸ்டா சுத்திட்டு இருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. திடீர்னு நம்ம ஹீரோயினும் பயப்பட என்னன்னு பார்த்தா மஷ்ரூமா கிடக்கு. எங்கன்னு பார்த்தா நம்ம கோட்ரிச்சு மேல. அது எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல்ல தான் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க திடீர்னு காடல்ல இருந்து ஒரு கதவு திறக்குது. யாரான்னு பார்த்தா அது அந்த எல்ஃப் தான். அந்த எல்ஃப் ஏன் மஷ்ரூம் யாரும் ஆட்டை போட்டது? 4 பேருக்கு சாக்கு. நம்ம ஹீரோனுக்கு பயமாயிருச்சு. நீங்களா யாரும் ஏமான்சன்ல இருக்கீங்க, இது ஏமான்சன் நம்ம ஹீரோ. அந்த எல்ஃப் அவங்க இடத்து கூட்டிட்டு போய் பேசுது. அப்புறம் தான் யாரும் தெரியுது 30 வருஷத்துக்கு முன்னாடி தங்கி இருந்த ரைட்டர் இவங்க தான். நம்ம ஹீரோ அந்த மேன்சன் எவ்வளவு சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன், இல்ல அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஒரு கண்டிஷன். ஹீரோ என்னன்னு கேட்கல, நான் ஒரு ரைட்டர், நான் ஹாரர் த்ரில்லர் மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் உள்ள ஜானர்லாம் எழுதியிருக்கேன், இருந்தாலும் வந்து எனக்கு ரொமான்டிக்கில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ரொமான்டிக் ஜானர் ஸ்டோரி எழுதுறதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஓகேன்றான். திடீர்னு நம்ம ஹீரோயின் வந்து கோஸ்ட்டுன்னு பயந்துட்டு நம்ம ஹீரோ கட்டிப்பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே சாக்கு என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கட்டிப்பிடிச்சிருக்கதான். ஹீரோயின் ஆலன் கூப்பிடுறாங்க. இது இந்த 30 வருஷத்துக்கான போன அந்த எல்ஃப் தானே. அதை கேட்டு அவங்களுக்கே சாக்கு. என்னது 30 வருஷமா அப்படின்னு அவங்களே சாக்க வராங்க. அப்படியே வெளியே வந்துட்டு 30 வருஷத்துல நிறைய மாறிச்சு போல. மாஸ்டர் ஆலன் இது ஒரு டார்க் எல்ஃபா? ஆமா டார்க் எல்ஃப் தான். நான் நினைச்சேன் இது ஒரு ஹெல் கிராப்ப போறதா இருக்கும். அப்பதான் ஹீரோயின் கேக்குறாங்க எப்படி உங்க 30 வருஷமா எங்காவே இருக்காங்க? டார்க் எல்ஃபால ரொம்ப வருஷம் சர்வே பண்ண முடியும், அதான் அவங்க 30 வருஷம் சர்வே பண்ண காரணம். லாஸ்ட் 100 இயரா வந்து மேஜிக் வந்து ஏர் வாட்டர் எல்லாத்துலயுமே வந்து இருக்கு, அதை வச்சு தான் அவங்க சர்வே பண்ணிருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் என்கிட்ட இப்போ ஃபெனீரும் இருக்கு, ஹெல் கிராப்ப போற இருக்கு, டார்க் எல்ஃப் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா டார்க் எல்ஃப் மட்டும் 30 வருஷமா இருக்கிறதுனால நம்பவே முடியல. ஹீரோ மைண்ட் வாய்ஸ் இவங்களுக்கு எப்படி இந்த மேன்ஷனோட ஓனர்ஷிப் கிடைச்சிருக்கும், ஓனர்ஷிப் ரைட்ஸ் எப்படி கிடைச்சிருக்கு
இருக்குன்னு யோசிக்கிறான். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சார்லட்டுக்காக தான் இங்கே இருக்கோம். அப்பதான் அவங்க நம்ம ஹீரோட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஹீரோயின் பண்ணலாம் சொல்றாங்க. அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஓகேன்றான். அப்படியே சீன் கட் ஆகி எல்லாரும் வந்து மேன்சருக்குள்ள போய் பேசுறாங்க. நான் ஹாரர் த்ரில்லர் ஜானர் எழுதிட்டு தான் வந்து எனக்கு ரொமான்டிக் வந்து வரவே வராது. எனக்கு வராதா ஸ்டோரி எழுத சொல்லி எடிட்டர் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனால தான் ஓடி போய் நான் அங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு 30 வருஷமா வெஸ்ட்மெண்ட்ல இருப்ப என்னோட எடிட்டர் ரொம்ப தொல்லை பண்ணுவான், அதனால அப்படி பண்ணேன். திடீர்னு அந்த டார்க் எல்ஃப் இந்த மான்ஸ்டரை விட்டு நான் போகணும்னு ஆசைப்படல. நான் இப்போ என்னை விட்டு போய் தனியாக இருக்கவே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட 30 வருஷம் ஒரு வேலையை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்க 2 பேர்த்தையும் பார்த்தா எனக்கு கூஸ் பம்ப்ஸா இருக்கு. உங்க 2 பேர்த்தோட காம்பினேஷன் வந்து பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு நான் என்னோட ரைட்டிங் திறமையால ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு உலகத்தை உருவாக்க போறேன் அப்படின்றாங்க. நான் சொன்னது கரெக்டு தானே, உங்களுக்கு புரியுதா சார்லட் அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினும் புரியுது அப்படின்றாங்க. ஹீரோ கையை தொட்டிட்டு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுன்னு கேட்குறான். இந்த கப்பல் ஒரு மாஸ்டர் சரௌண்ட் கப்பல், ஒரு அழகான பொண்ணு அப்படின்ற இதுதான் லவ். என்னோட சென்சார் கிரேசியா வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 2 பேரும் கரெக்டா இருப்பீங்க, எதுக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிக்க என்னோட நெக்ஸ்ட் ஸ்டோரியில நீங்க 2 பேரும் லவி டபில இருக்க போறீங்க சொல்லவும் 2 பேரும் என்னது லவி டபி ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட எபிசோடு முடிஞ்சு. காய்ஸ், இந்த எபிசோடு எப்படி ஜாலியாக ஃபன்னாக போச்சோ அதை விட நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் வேற லெவலில் இருக்கும். ஏன்னா வந்து 2 பேரும் நடிக்கிறேன்ற பேரில் பயங்கரம் பங்கம் பண்ணியிருப்பாங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.